மக்களே, வெல்கம் பேக் டு கொஞ்சம் உப்பு நிறைய காரம். ஈஸியா டேஸ்டே ஹெல்த்தியா இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இட்லி தோசைக்கு தொட்டுக்க 3 விதமான சட்னி. வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். வேர்க்கடலை சட்னிக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்துலாம். ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் 4 நறுக்கி வச்சிருக்கேன். 4 பச்சை மிளகாய், தேங்காய் வந்து ஒரு 2 பத்தை, துருவன தேங்காய் இருந்தா 2 to 3 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கலாம். ஒரு 4 டேபிள் ஸ்பூன் வேர்க்கடலை, உப்பு தேவையான அளவு, ஒரு சின்ன துண்டு புளி வந்து தண்ணியில ஊற போட்டு வச்சிருக்கேன். சின்ன பாத்திரத்துல தண்ணி கொதிக்க வச்சிருக்கேன். இப்போ வெங்காயத்தை சேர்த்துக்கிறேன். இதுல இதோடவே பச்சை மிளகாவும் ஒரு 3 to 5 minutes நல்லா கொதிக்கணும். வெங்காயம் வந்து ஒரு 70% அளவுக்கு நல்லா குக் ஆகணும். வெங்காயம் பச்சை மிளகாய்லாம் நல்லா கொதிச்சு வெந்துட்டு இருக்கு. இன்னும் ஒரு 2 minutesல இதை நம்ம நிறுத்திடலாம். வெங்காயம் வந்து ஆல்மோஸ்ட் குக் ஆயிடுச்சு. எல்லாமே தனித்தனியா வர ஆரம்பிச்சிச்சு பாருங்க. இதுதான் கரெக்டான ஸ்டேஜ். இந்த ஸ்டேஜ்ல நம்ம இதை நிறுத்திட்டு வடிகட்டிட்டு நம்ம அரைக்க போறோம். இதை ஒரு கடாயில நம்ம எடுத்து வச்ச வேர்க்கடலை போட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ஒரு மீடியம் ஃப்ளேம்ல கொஞ்சம் கலர் மாறுற அளவுக்கு ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். வேர்க்கடலை நல்லா ப்ரௌன் ஆகிற அளவுக்கு வறுபட்டுருச்சு. இதுலேயே நான் உப்பு சேர்த்துக்கிறேன், தேங்காயும் சேர்த்துக்கிறேன். தேங்காய் சேர்த்துட்டு இப்போ நான் அடுப்பை நிறுத்திடுறேன். இப்போ வந்து இது எல்லாத்தையுமே நம்ம ஆற வச்சு அரைக்க போகிறோம். தேங்காய் வந்து நான் கடைசியாக தான் ஆட் பண்ணுறேன். அந்த கடாய் சூட்டில் வறுபட்டா போதும். எல்லாத்தையுமே நல்லா ஆற வச்சுட்டு நம்ம அரைச்சிக்கலாம். அரைச்சிட்டு அப்புறமா தாளிச்சிக்கலாம். முதல்ல ட்ரையானதை ஒரு சுற்றிட்டு வெங்காயம் பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். அடுத்ததாக வந்து வெங்காயமும் பச்சை மிளகாயும் சேர்த்துக்கலாம். இதோடையே நம்ம ஊற வச்ச புளியும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நம்ம கோர்ஸாக அரைச்சிக்கலாம். வேர்க்கடலை சட்னி பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கலாம். வேர்க்கடலை சட்னி ரெடி. அடுத்ததா ரா ஆனியன் சட்னிக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்துடலாம். ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் 4-5 பீஸா நறுக்கி வச்சிருக்கேன். ஒரு சின்ன துண்டு புளி தண்ணியில போட்டு ஊற வச்சிருக்கேன். 4 வரமிளகா, உப்பு தேவையான அளவு, கருவேப்பிலை கொஞ்சம், சீரகம் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன், 2 பல் பூண்டு. இது எல்லாத்தையுமே நம்ம அப்படியே மிக்சியில போட்டு ராவா அரைக்க போறோம். வதக்கி அரைக்க போறது கிடையாது, அரைச்சிட்டு திரும்ப கொதிக்க வைக்க போறதும் கிடையாது. ரா ஆனியன் சட்னிக்கு வெங்காயத்தை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். 2 பல் பூண்டு, சீரகம், கருவேப்பிலை, உப்பு, மிளகா, 4 வரமிளகா, இதோட நம்ம ஊற வச்ச புளி. இப்போ இதை நம்ம அரைச்சிக்கலாம். நம்ம பெரிய வெங்காயம் ரா ஆனியன் சட்னி ரெடி ஆயிடுச்சு. அடுத்ததான் வந்து நம்ம கொத்தமல்லி தண்டை வச்சு ஒரு சட்னி பண்ண போறோம். இந்த தண்டு வந்து ரொம்ப ஃபிளேவர்ஸ் இருக்கும். கொத்தமல்லி இலையை விட இந்த தண்டுக்கு தான் வாசனை வந்து ரொம்ப அதிகம். ஸோ தண்டு வந்து நான் கிளீன் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இதை கொஞ்சம் சின்னதா நறுக்கிக்கலாம். சின்னதா நறுக்கி வச்சிருக்கிற கொத்தமல்லி தண்டு, தேங்காய் ஒரு பத்தை, 3 பச்சை மிளகா, ஒரு சின்ன துண்டு வெல்லம், 2 பல் பூண்டு, புளி ஒரு சின்ன துண்டு, ரொம்ப கொஞ்சம் தான் எடுத்திருக்கேன். ஒரு சின்ன சைஸ் வெங்காயம் 4 நறுக்கி வச்சிருக்கேன். ஒரு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு. ஒரு கடாயில 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்திருக்கேன். முதல்ல வந்து கடலைப்பருப்பை வறுத்துக்கலாம். ஒரு மீடியம் ஃப்ளேம்ல கலர் நல்லா மாறி ப்ரௌன் கலர் ஆற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம். லைட்டா கலர் மாற ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜ்ல வந்து நான் பச்சை மிளகா உடச்சி சேர்க்கிறேன். 2 பல் பூண்டு, இதோட வெங்காயமும் சேர்த்துக்கிறேன். ஒரு சின்ன துண்டு புளி, அப்புறமா நம்ம குட்டியா நறுக்கி வச்ச கொத்தமல்லி தண்டு. அடுத்ததான் வந்து தேங்காய் சேர்த்துக்கிறேன். இதெல்லாம் நம்ம வதக்கிட்டு இருக்கும் போது ஃப்ளேம் வந்து மீடியம்ல இருக்கணும். இப்போ உப்பும் சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்து ஒரு 1 or 2 minutes மீடியம் ஃப்ளேம்ல வச்சு நல்லா வதக்கி விட்டுலாம். நம்ம எண்ணெயில வதக்க தான் அந்த கொத்தமல்லி தண்டோட ஃப்ளேவர் வந்து இன்னும் நல்லா வரும், இன்னும் நல்லா இன்க்ரீஸ் ஆகும். வந்து நான் வெள்ளைத்துண்டு சேர்த்துட்டு அடுப்பை நிறுத்திடுறேன். நல்லா ஆறுன உடனே இதை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். தண்ணி போட்டு சட்னி பதத்துக்கு அரைச்சிக்கலாம். சட்னி பதத்துக்கு அரைச்சி எடுத்துட்டோம். கொத்தமல்லி தண்டு சட்னி ரெடி. கடாயில ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். இது வந்து நம்ம ரா ஆனியன் சட்னிக்காக நான் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் வந்து நல்லா சூடாகணும். ஒரு 2 to 3 டேபிள் ஸ்பூன் உங்க விருப்பம். எண்ணெய் வந்து நல்லா சூடாகி புகை வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ வந்து இதை நான் ரா சட்னியில சேர்த்துக்கிறேன். அவ்வளோதான்.
சேர்த்துட்டு ஒரு மிக்ஸ் கொடுத்துடலாம். இட்லி, தோசை, பொங்கல், பூரி எல்லாத்துக்குமே ஒரு சூப்பரான சட்னி. கொஞ்சம் ரா ஃப்ளேவர், அப்படியே நல்ல காரசாரமாக சாப்பிடணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த சட்னியை ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் வச்சுருப்பேன். இப்போ இதை நம்ம கடுகு தாளிச்சிக்கலாம். கொஞ்சோண்டு உளுத்தம்பருப்பு ஒரு 1/4 டீஸ்பூன் இருக்கும். சீரகம் ஒரு 1/4 டீஸ்பூன். பெருங்காயத்தூள். இந்த உளுத்தம்பருப்பு நல்லா செவக்க ஆரம்பித்த உடனே நான் கடைசியாக வந்து கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலை கொஞ்சம் நல்லா முறுமுறுன்னு ஃப்ரை ஆகணும். அந்த தாளிச்சதை இப்போ சட்னியில் சேர்த்துக்கலாம். 3 வகையான சட்னி அருமையாக ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப டிஃப்ரெண்டான சட்னிங்க இது. ஒரே மாதிரி தேங்காய் சட்னி, தக்காளி சட்னி சாப்பிட்டு போர் அடிச்சவங்க இந்த மாதிரி ஒரு சட்னியை ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டுட்டு ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.